தமிழ் மக்களே வணக்கம். மழை சீசன் ஆரம்பிச்சு விட்டது. அதாங்க இஸ்ரேலிய குண்டுமழை. அந்த மன்சூன் இப்போது தொடங்கி விட்டது. நேத்தன்யாகு பீஸ் டீல் முடிந்து விட்டது, காலக்கெடு முடிந்து விட்டது, காலனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டது என்று அறிவித்து விட்டார். டேர் அல் பாலாவில் பதுங்கியிருந்த ஹமாசுகள் 423 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். ஹமாஸ்களின் ஆஸ்தான தொழிலான ராக்கெட் செய்வது, குகை தோண்டுவது எல்லாமே முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது. புதிய ஆயுதங்கள் வரத்தும் நின்றுவிட்டது. காசாவை சுற்றித்தான் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் எப்பவும் காவலுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறானே, கண்ணில் விளக்கண்ணைய விடாமலேயே முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கானே, அவன் கண்ணை தப்பி ஆயுதத்தை கொண்டு வர முடியுமா? இப்போது ஹமாஸ்கள் கையில் இருக்கும் ஆயுதங்கள் மட்டும்தான் இப்போ மிஞ்சி இருக்கிறது. மருந்துக்கு கூட வெடிமருந்து இல்லை. சமீபத்தில் நாட்சாரிம் காரிடார் அருகே மண்ணுக்கு அடியில் குண்டு வைக்க முயற்சித்த 3 ஹமாசுகளை இஸ்ரேலிய இராணுவம் சுட்டு வீழ்த்தி விட்டது. இப்போ புதுசாக சேர்ந்த ஹமாசுகளுக்கு மிலிட்டரி ட்ரைனிங் கூட கொடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க இந்த ஹமாசுகள். அதனால் இப்போ இந்த ஆ ஈ ஊ இந்த சப்தம் எல்லாம் இப்போ கேட்கவே இல்லையா. இப்போது ஹமாசுகளிடம் இருக்கும் பணம் உணவு லாரிகளை கொள்ளையடித்து அந்த உணவுகளை பாலஸ்தீனர்களிடம் விட்டு சம்பாதித்தது தானோம். ஈரானில் இருந்தும் பணம் வருவதில்லை. இந்த சீஸ்ஃபயர் சமயத்தில் மட்டும் இவர்கள் $1 பில்லியன் அளவுக்கு சம்பாதித்திருக்கிறாங்க. அப்போ எப்படி கொள்ளையடிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. அப்போ 1000 கோடி எல்லாம் ஒன்றுமே இல்லை தான். ரேஷன் அரிசி கடத்தி விற்றா கூட இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்காது. இப்போ ஈரான் பொருளாதாரமே முடங்கி போய் கிடக்கிறது. டாஸ்மார்க்கை அங்கு திறந்தால் தான் வருமானம் கொட்டும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. லெபனானில் எந்த பேங்கும் முழுமையாக செயல்படவே இல்லை. அங்கே கொடுக்கறதுக்கு பணம் இருந்தால் தானே. ஹசன் நசருல்லாவின் பேங்கும் தகர்ந்து போய் தங்கம் எல்லாம் உருகி போய் மண்ணோட மண்ணாக போய்விட்டது. துட்டு இல்லாமல் தவிக்கும் ஹமாசுகள் பிணைய கைதிகளை இஸ்ரேலிடம் பணத்துக்கு விற்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். பாலஸ்தீனர்கள் இனி இஸ்ரேலுக்குள் போய் வேலை பார்க்கவும் முடியாது. காசா நிலப்பகுதிக்குள் ஹவுஸ் அரெஸ்ட் ஆகி கிடக்கிறார்கள். ஹவுஸே இல்லாத இடத்துல ஹவுஸ் அரெஸ்ட். நல்ல வேடிக்கையாக தான் இருக்கலாம். பவர் கட்டுனால சுத்தமாக ஹாஸ்பிட்டல்கள் முழுமையாக இயங்கவில்லை. பகலில் மட்டும்தான் புண்ணுக்கு மருந்து வச்சு கட்டுறாங்களாம். அங்கே மொபைல் ஃபோன்கள் சுவிட்ச் ஆஃப் ஆகி பல வாரங்கள் ஆகிவிட்டது. உணவு இல்லாமல் கூட இருந்து விடலாம். ஃபோன் பார்க்காம இருக்க முடியுமா ஐயா? என்ன கொடுமை சார் இது என்று அங்குள்ள சார்மார்கள் கேட்கிறார்கள். மொபைல் ஃபோன் இல்லாமல் ஹூத்தீஸ்களின் சாவு எண்ணிக்கையை கூட பாலஸ்தீனர்களால் அறிய முடியவில்லை. பாலஸ்தீனத்தில் எத்தனை பேர் செத்தான் என்பதை மட்டும் அந்த ஹூத்தீஸ்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்பப்போ டிவியில் ஹூத்தீஸ் வந்து பொங்குறாங்க. பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் ஸ்போக்ஸ் பர்சன் அபு ஹம்சா, சீனியர் மெம்பர் ஹசன் நாம் அபு அலி, இந்த 2 பேரும் கான் யூனிஸில் பரிதாபமாக இஸ்ரேலிய குண்டுவீச்சில் இறந்து விட்டார் என்பதை ஆழ்ந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பாலஸ்தீனர்கள் பழைய கற்கால வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்கள். புறாக்காலில் எழுதி விடலாமா என்று நினச்சா கூட புறாக்கள் எல்லாம் குண்டு சப்தத்தில் பயந்து ஓடி போய்விட்டது. இப்போ அங்கே ஒரு புறா கூட இல்லை. இருந்தாலும் இவனை கறி வச்சு தின்றுவானுங்க. புதிய காசாவை கட்டமைத்து எழுப்ப ஹமாசுகளிடம் துட்டு இல்லை. இப்போ நாங்கள் கட்டித்தரோம் என்று அறிவித்த எகிப்தும் திராவிட அறிவிப்புகள் மாதிரி அப்படியே நின்று போய்விட்டது. எகிப்திடம் கேட்டால் பாலஸ்தீனர்கள் எகிப்துக்குள்ளே வந்துடாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அப்படி சொன்னோம் அப்படிங்கிறாங்க. ஹமாஸ்கள் ஆயுதங்களை கீழே போடும் வரை கத்தார், சவுதி போன்ற நாடுகள் தங்கள் பர்ஸை திறக்காது. அரபு நாடுகள் நிதியை வழங்கினால்தான் புனரமைப்பு வேலைகளை தொடங்க முடியும். அதுவரை வாய்ச்சொல் வீரர்களாக இவர்கள் வலம் வருவார்கள். இப்போதைக்கு அப்பாஸை போய் நிர்வாகத்தை கையில் எடுக்கும்படி ஹமாசுகள் வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்களாம். சொல்றியா மாமா, சொல்றியா என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர் அந்த மாமாவோ ஊஹூன்னு சொல்லிட்டாரு. அவரோ இந்த கட்டடக்கழிவு தேசத்துக்கு இப்போ நிர்வாகம் இல்லாமல் தான் வாழுதாகும் அப்படின்னு சலித்து கொள்கிறாராம். நீங்கள் எல்லோரும் போய் பிக்காசு மண்வெட்டியை எடுத்துகிட்டு வந்து கட்டடங்களை அப்புறப்படுத்தி போடுங்க, அப்புறம் நிர்வாகத்தை பற்றி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம்.
எதையுமே காதில் போட்டுக்காம சார்ஜ் இல்லாத செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறானுங்களாம் இந்த ஹமாஸுகள். இஸ்ரேல் இராணுவம் கத்தாரையும் அன்புரா மாதிரியே உள்ள வர அனுமதிக்காது. கத்தார் தான் ஹமாஸை பாலூட்டி வளர்த்தது என்று இந்த உலகத்துக்கே தெரியும். இஸ்ரேல் பேருக்கு தான் காசாவை விட்டு வெளியேறி இருக்கிறது. இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியேறும் போது பல ஈவஸ் டிராப்பர்களை, அதான் ஸ்பை மிஷின், அவைகளை காசாவில் தூவி விட்டுக்கிட்டு போயிருக்கிறார்கள். கட்டடக் கழிவுக்கு இடையில இருந்து பல சீக்ரெட் கேமராக்கள் அங்கு நடப்பவைகளை படம் எடுத்து இராணுவத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. ஹமாஸுகளுக்கு இந்த விவரம் எதுவுமே தெரியாது. ஒன் ராங் மூவ் வில் காஸ்ட் தம் தேர் டியர் லைஃப். ஹமாஸுகளுக்கு தனியாக காசாவில் இப்போ நடமாட முடியாது. தமிழகத்தில் எப்படி பெண்கள் தனியாக நடமாட முடியாதோ அதுபோல ஹமாஸுகள் தனியாக நடமாடினால் இஸ்ரேலின் குண்டு மலையை சந்திக்க வேண்டியது இருக்கும். கல்லறைக்கு புதைக்குழிகள் தோண்டும் நேரம் வந்துவிட்டது அவர்களுக்கு. ஹமாஸுகளுக்கு இப்போதைக்கு உதவ முடியாது என்று ஈரான் அறிவித்துவிட்டது. ஹிஸ்புல்லாக்கள் அவர்கள் சொந்த காலிலே நின்று போராட வேண்டும், அதற்கு பழகி கொள்ள வேண்டும் என்று கோமேனியும் சொல்லிவிட்டார். இதுக்கு தான் கிழவனை நம்பி ஆற்றுல இறங்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அவன் கை நடுக்கத்திலேயே நம்மளை ஆற்றுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தாத்துடுவாங்கய்யா. சிரியாவில் உள்ள புதிய அரசாங்கம் கூட ஹிஸ்புல்லா ஹமாஸுகளின் வளர்ச்சியை பற்றி வாயை திறக்க மாட்டேங்குது. அவர்களின் வளர்ச்சியில் அவர்களுக்கு நாட்டம் இல்லை. நிறைய இடம் போனால் என்ன, பலம் போனால் என்ன, நம்ம மேலே விழுந்து பரண்டாமல் இருந்தால் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த கோட்டு சூட்டு போட்ட மாஸ்டர். காசாவையே சீரமைக்க முடியவில்லை, இந்த ஹமாஸையா சீரமைக்க ஒருத்தன் வருவான்? அப்பாஸ் தலைமையில் ஒரு அரசாங்கம் அமைந்தால் ஒரு பட்ஜெட்டை போட்டு மக்களை ஏமாற்றலாம் என்று ஹமாஸ் திட்டம் போட்டது. அதுவும் நடக்கலை, அதுவும் நிறைவேறுகிற மாதிரியே தெரியல. பாலஸ்தீன் அத்தாரிட்டிகள் என்ற அமைப்பு ஹமாஸுகளை சுத்தமாக மதிக்கவில்லை. இஸ்ரேலிடம் பேச அவர்களால் மட்டும்தான் இப்போதைக்கு முடியும். நீ எங்களுடைய பழைய நண்பன் என்பதால் இஸ்ரேல் எங்களை கூட அழைத்து பேச மாட்டேன் என்கிறது. நீ எங்கேயாவது கண்காணா தேசத்துக்கு போய் தொலைஞ்சுது என்று அப்பாஸ் கூறுகிறாராம். சின்வரின் மூடத்தனத்தால் நாங்கள் படுகிற அவஸ்தை போதாதா? இனியும் போரிட வேண்டும், இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு உருப்படாத ஐடியாக்களை கொண்டுக்கிட்டு இங்கே வராத என்று விரட்டி விட்டு விட்டார் இந்த அப்பாஸ். நல்லா இருந்த நாய்க்கு அக்டோபர் 7 என்ற டானிக்கை கொடுத்து நோய் பிடிச்ச நாயாக மாற்றினது தான் நீ செஞ்ச நல்ல காரியம். 61,000 பாலஸ்தீனர்களை பேயாக அலைய விட்டது, அதுதான் நீ செஞ்ச இன்னொரு நல்ல காரியம் என்று நடுநிலை பாலஸ்தீனர்கள் சொல்கிறார்களாம். செத்தவன் பூரா சொர்க்கத்துக்கு வழி தெரியாமல் காசாவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்களாம். அதான் அர்த்த ராத்திரியில் யாரோ சிரிக்கிற சத்தமெல்லாம் கேட்குது. பார்த்து நடந்துக்கப்பா, பேய் அடிச்சிட போகுது, அவங்க கூட நீயும் அலைய வேண்டியது வரும் அப்படிங்கிறாரு அப்பாஸ். மனுஷன் எக்கச்சக்கமாக பயந்து போயிட்டார் போல தெரியுது. தலைமாட்டில் வேப்பங்களையும் தொடப்பக்கட்டையும் வச்சுக்கிட்டு தான் தூங்குறாராம். காசாவில் இஸ்ரேல் குரோத வருடம் அமிர்த யோகமும் சுப முகூர்த்தமும் கூடிய பங்குனி 3ஆம் தேதி அன்னைக்கு தனது முதல் தாக்குதலை தொடங்கி 53 ஹமாஸுகளை கொன்றது. இஸ்ரேலிய விமானப்படையை கண்டதும் கல்ல கண்ட நாய் போல ஹமாஸுகள் சிதறி ஓடினார்கள். கட்டடக் கழிவுகளே தனக்கு சமாதியாகும் என்று அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தங்கள் கொழுப்பை குறைக்க வாக்கிங் போக முடியாத நிலைமையில் அவர்கள் இப்போது இருக்கிறார்கள். ஃப்ரீ பாலஸ்டைன் கூச்சல் போட்ட கூச்சல்வாதிகள் எல்லாம் கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியவில்லை, காணவில்லை. ஹமாஸுகளுக்கு ஏற்பட்டுள்ள பணத்தட்டுப்பாடால் மணலில் விரல்களால் ரூ என்று எழுதி கொண்டு இருக்கிறார்களாம். டேய், சிக்கல்ஸ் என்று எழுத எஸ் தாண்டா போடணும், நீ ரூவை போட்டு எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹிஸ்புல்லா அவங்க மண்டையில் தட்டி சொன்ன பிறகுதான் அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தார்களாம். முன்னால மாதிரி பாலஸ்தீனர்களிடம் வீட்டு வரி வசூலிக்க முடியவில்லை. ஹமாஸுகளுக்கு வருமானம் குறைஞ்சி போச்சு. அதனால் ஆளே இல்லாத டீ கடையில் டீ ஆற்ற முடியலேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அக்டோபர் 7 ஹமாஸுகளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விடும் என்று சின்வரே எதிர்பார்த்து இருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு ரிப்பனை வெட்டி ஆரம்பித்து வச்சுக்கிட்டு மண்டையை போட்டுட்டாரு. அவதிப்படுறது இப்போ யார்? உக்ரைன் வார் கூட முடிய போகுதுயா, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு செத்து வார முடிங்கப்பா என்று காசா மக்கள் சொல்லுவது அவர்களுக்கு கேட்டால் தானே. பிணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸுகளுக்கு விருப்பம் இல்லாததால் இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்கொள்ள அவர்கள் துணிந்து விட்டார்கள், தயாராகிவிட்டார்கள்.
இஸ்ரேலின் தாக்குதலை கண்டிக்கும் கத்தார், சவுதி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் பிணைய கைதிகளை விட்டு தொலைப்பா என்று சொல்ல மாட்டார்களாம். ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைந்தால் போர் நின்றுவிடும் என்பது மடரசா போகாத எல்லாருக்கும் தெரியும். இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு மட்டும் தெரியாமல் போனது ஆச்சரியம்தான். சரி நண்பர்களே, நான் மீண்டும் வருவேன் மீதி கதைகளோடு. ஜெய் ஹிந்த்.